குற்றாலம் என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது அருவிகள். பொதிகை மலையிலிருந்து வெண்ணெயை காய்ச்சி ஊற்றியது போல விழும் அருவிகளை காணும் பொழுது மனம் அமைதி பெற்று அருவிச்சாரலோடு உடலும் மனமும் குளிர நல்லதொரு அனுபவத்தை நம்மால் பெற முடியும். அந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சிவன் கோவிலை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். குற்றாலத்தில் மெயின் அருவி என்று சொல்லப்படும் அருவிக்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது இந்த குற்றாலநாதர் கோவில். பஞ்ச சபைகளில் ஒன்றாக இது சொல்லப்படுகிறது. தமிழர்களின் மரபில் பொதிகை மலைக்கு தனிச்சிறப்பு உண்டு. அதற்கு காரணம் அகத்திய மாமுனி. அகத்தியர் தமிழ் சித்த மருத்துவத்தின் முதன்மையாளராக சொல்லப்படுகிறார். தமிழ் இலக்கணத்தின் தந்தை என்று சொல்லப்படுபவர். அந்த அகத்தியர் தவம் புரிந்த இடம்தான் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை என்று அழைக்கப்படும் பொதிகை மலையாகும். கைலாயத்தில் ஈசனுக்கும் உமையம்மைக்கும் திருமணம் நடக்கும் பொழுது தேவர்களும் முனிவர்களும் அந்த திருமணத்தை காண்பதற்காக வடக்கு நோக்கி சென்று விட்டனர். இதனால் வடப்பகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் விட்டது. இதனை சமன் செய்வதற்காக ஈசன் அகத்தியரை தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தார். அகத்தியர் இங்கு வந்தவுடன் இந்த நிலப்பகுதி சமமானது என்று ஒரு புராண கதை இங்கே சொல்லப்படுகிறது. பொதிகை மலையில் தவமிருந்த அகத்தியர் இந்த கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது இது ஒரு ஈசனுடைய கோவிலாக இல்லாமல் திருமாலுடைய கோவிலாக இருந்ததாம். சிவச்சின்னங்களோடு அகத்தியர் இந்த கோவிலுக்கு உள்ளே நுழையும் பொழுது திருமால் தன்னை குறுக்கி ஈசனாக மாறிவிட்டாராம். இந்த ஆலயத்தில் ஈசன் குறுக்கி அமர்ந்ததால் குரு கூட்டல் ஆலயம் குற்றாலயம் என்று அழைக்கப்பட்டு அது குற்றாலம் என்று மொழிவிருக்கிறது. இதன் காரணத்தினாலேயே இந்த மூலவர் குற்றாலநாதர் என்று அழைக்கப்படுகிறார் என்ற ஒரு தலப்புராணம் இங்கே சொல்லப்படுகிறது. அதனாலேயே இந்த கோவில் சங்கு வடிவில் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் குறை என்றால் நோய் என்றும் ஒரு பொருள் உள்ளது. நோய்களை தீர்க்கும் ஆலயம் என்பதால் குரு கூட்டல் ஆலயம் குற்றாலமானது என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். இந்த பொதிகை மலையானது எண்ணற்ற மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகளை கொண்ட தலமாக சொல்லப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீரானது இந்த மூலிகைகளை உரைசி பாய்ந்தோடி வந்து அருவியாக விழும்போது அந்த தண்ணீரில் மருத்துவ குணம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அகத்தியர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் மக்களுக்கும் இந்த அருவி நிறையே மருந்தாக பயன்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மூலவரின் பெயர் திருக்குற்றலாநாதர். அம்பிகை குழல்வாய் மொழியம்மை என்ற அழகிய பெயரில் அழைக்கப்படுகிறார். இந்த குற்றலாநாதரை போற்றி திரிகூட ராசப்ப கவிராயர் என்னும் கவிஞர் குற்றால குறவஞ்சி என்னும் நூலை எழுதியிருக்கிறார். 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த நூல் தமிழின் சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. மெயின் அருவி என்று அழைக்கப்படும் அருவிக்கு பக்கத்திலேயே இந்த கோவில் அமைந்திருக்கிறது. கோவில் வாயிலிருந்து பார்த்தாலும் அருவியை நம்மால் காண முடியும். கோவிலுக்கு உள்ளே சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அருவியின் ஓசையை தெளிவாக நம்மால் கேட்க முடியும். குற்றால சீசன் என்று சொல்லப்படும் செப்டம்பரில் இருந்து டிசம்பர் மாத காலங்களில் இந்த கோவில் குளிர்ச்சியுடன் இருப்பதுடன் உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும். இந்த கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் சித்திர சபை அமைந்துள்ளது. சிவபெருமானின் நூற்றுக்கணக்கான வண்ண ஓவியங்களும் சித்திரங்களும் இங்கே அமைந்திருப்பதால் இது சித்திரக்கூடம் என்றும் 50 சபைகளில் இது சித்திர சபை என்றும் அழைக்கப்படுகிறது. குற்றாலம் என்பது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அதற்கு பின்னே உள்ள ஆன்மீகம் மற்றும் இலக்கிய செய்திகள் நிறைய. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த குற்றாலத்திற்கு வந்து அருவியில் குளிப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஈசனை வணங்கி சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஓவியங்களை கண்டு நல்லதொரு அனுபவத்தை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.